இந்த கண்ட்ரோல் நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நான் வந்துட்டு செட் பண்ணி தான் அனுப்புவேன். நீங்க எதுலயுமே வந்து செட் பண்ணக்கூடாது. சில கஸ்டமர் வந்து அவசரப்பட்டு வீடியோ சரியா பார்க்காம பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப நான் செட் பண்றேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக் இது பண்ணி வச்சிருவாங்க. ஆமா, அவங்களே ஏதாவது சிஸ்டத்தை மாத்தி விட்டுருவாங்க. அதே போல நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் கண்ட்ரோல் வந்துருங்க. இதுல வந்து டபுள் கண்ட்ரோல் கொடுத்துருவேன். இதுல ஏன் டபுள் கண்ட்ரோல்னா, ஒன்னு வந்து டெம்பரேச்சருக்கான செட்டிங், டெம்பரேச்சருக்கான கண்ட்ரோலுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கான கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல். அடுத்து ரைட் சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோ டெம்பரேச்சர் அளவுக்கான கண்ட்ரோலுங்க. இந்த பல்ப்ல வந்து ஃபாயில் கோர்ஸ் இருக்கிறதுல பல பேர் பாத்தீங்கன்னாக்கா பல்ப் எப்போ ஃபீஸ் போதுனே தெரியாது உங்களுக்கு. சில பேர் வந்துட்டு இன்குபேட்டர் வாங்கி வைக்கிறவங்க அதை சரியா கவனிப்பா பார்க்க மாட்டாங்க. உள்ள கூலிங் ஆயிடும். உள்ள வந்துட்டு டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்ச ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல்ல 35க்கு கீழே வரும்போது 35 டிகிரி செல்சியஸ் கீழே வரும்போது உங்களுக்கு கலர் ஆன் ஆயிடும். பாக்ஸ் திறந்துட்டு இப்போ முட்டை திருப்பத்துக்காக பாக்ஸ் திறப்பீங்க. திறந்த உடனே என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்துட்டு லோவா இருக்கும்போது உங்களுக்கு கலர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்துட்டு இப்போ நம்ம திறந்து கையில வச்சிருக்கோம். இப்போ நான் போட்டுறேன் பாருங்க, கலர் அடிக்க பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணி வைக்கிற பவுல் ஒன்று வந்துருங்க. சரிங்களா, ஒரு பல்ப் வந்து கொடுத்துருவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஸ்டார் பல்பு. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரில்லுங்க. இந்த கிரில் என்ன உங்களுக்கு ஈரப்பதம் அதிகப்படுத்துறதுக்காக. இப்போ இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 80 days உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50லேருந்து 70% ஈரப்பதம் போதுங்க. இது ரொம்ப முக்கியம். எல்லா இன்குபேட்டருக்கும் இதை வாங்கி பயன்படுத்துறாங்க. இது எதுக்கு வரான்னு கேட்டீங்கன்னா 30க்கும் 50க்கு மட்டும் இந்த ஹைக்ரோமீட்டர் வராங்க. அடுத்து வரக்கூடிய 100க்கு 250க்கு ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்குமே இந்த ஹைக்ரோமீட்டர் வந்துருக்கு. இதை கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து இதுக்கு நேரா வந்துட்டு நான் வந்து உள்ள ஹைக்ரோமீட்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஹைக்ரோமீட்டர் வந்து இந்த கிளாஸுக்கு நேரா பார்க்கணுங்கிறதுக்காக தான். கிளாஸ் நேரா உள்ள வச்சீங்கன்னா உள்ள எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அந்த பார்க்கறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், கிளாஸ் கொடுத்துருக்கோம். சார் இப்போ எனக்கு ஒவ்வொரு இன்குபேட்டரா டெமோ காட்டுறீங்க சார், அதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி அதை மட்டும் சொல்லிடுறீங்களா? சரி சார், ஓகே சார். நான் இப்போ வந்து 30 முட்டையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ 30 முட்டை இன்குபேட்டர்ல பார்த்தீங்கன்னா மேல வந்துட்டு கண்ட்ரோல் இருக்குங்க. இந்த கண்ட்ரோல் நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நான் வந்துட்டு செட் பண்ணி தான் அனுப்புவேன். நீங்க எதுலயுமே வந்து செட் பண்ணக்கூடாது. சில கஸ்டமர் வந்து அவசரப்பட்டு வீடியோ சரியா பார்க்காம பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப நான் செட் பண்றேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக் இது பண்ணி வச்சிருவாங்க. ஆமா, அவங்களே ஏதாவது சிஸ்டத்தை மாத்தி விட்டுருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த செட்டிங்ல போயிட்டு மாத்தி விட்டுறாங்க. செட்டிங்ல மாத்தினாலே கண்டிப்பா வந்துட்டு நிச்சயமா நான் ஒரு செட் பண்ணி அனுப்புவேன். நான் வந்து என்ன பண்ணேன்னாக்கா வெறும் நேட்டு இன்குபேட்டர் அனுப்பிட மாட்டேன். உங்களுக்கு நான் இந்த கண்ட்ரோல் வந்துட்டு டெம்பரேச்சர் ஐடியல் டெம்பரேச்சர் செட் பண்ணி விட்டு வேற தெர்மாமீட்டர் நான் உங்களுக்கு வந்து வச்சுட்டு அந்த மாதிரி தெர்மாமீட்டர் வச்சு கிராஸ் செக் பண்ணி நான் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செட்டிங்ல போயிட்டு சில சேஞ்சஸ் பண்ணி அப்படிதான் நான் அனுப்புவேன் உங்களுக்கு வந்துட்டு. நீங்க வெறும் நேட்டு ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க உள்ள போது ஏதாவது பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செட்டிங் மாறி போச்சுனாக்கா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட, ஏன்னா ஒன்னு ஹீட் அதிகமாயிடலாம், ஒரு ஹீட் கம்மியால ஏதோ ஒன்று வந்துடும். சோ அதனால அது பண்ணக்கூடாது. அதனால செட் பண்ணி உங்ககிட்ட வாங்குறவங்க நான் ஒரு ஃபோன் கால்ஸ் உங்ககிட்ட ஜஸ்ட் இது கேட்டுக்கலாம், கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். ஆமா, நான் ஆரம்பத்துல சொல்லிடுவேன் நீங்க எது பண்ணணும்னு சொல்லுவோம். அதை தாண்டி சில பேர் வந்துட்டு கவனக்குறைவா பண்ணிடுவாங்க. சோ மோஸ்ட்லி அது பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். அதே போல நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் கண்ட்ரோல் வந்துருங்க. இதுல வந்து டபுள் கண்ட்ரோல் கொடுத்துருவேன். இதுல ஏன் டபுள் கண்ட்ரோல்னா, ஒன்னு வந்து டெம்பரேச்சருக்கான செட்டிங், டெம்பரேச்சருக்கான கண்ட்ரோலுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கான கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல். அடுத்து ரைட் சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோ டெம்பரேச்சர் அளவுக்கான கண்ட்ரோலுங்க. இப்போ இது ஏன் இந்த லோ டெம்பரேச்சர் அளவு கொடுத்தேன் ஆரம்பத்தில் நான் கொடுக்கல. இப்போ ஏன் கொடுத்துருன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம இதுல வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் கோர்ஸ் வச்சிருக்கோங்க. இந்த பல்ப்ல வந்து ஃபாயில் கோர்ஸ் வச்சிருக்கதால பல பேர் பாத்தீங்கன்னாக்கா பல்ப் எப்போ ஃபீஸ் போதுனே தெரியாது உங்களுக்கு. சில பேர் வந்துட்டு இன்குபேட்டர் வாங்கி வைக்கிறவங்க அதை சரியா கவனிப்பா பார்க்க மாட்டாங்க. என்ன நடக்குது பல்ப், அதாவது முக்கியமா டெம்பரேச்சர் பார்க்கணும். 37.5ல அந்த 37.5 38ல இருந்து அவங்க மெயின்டைன் ஆயிட்டு இருக்கலாம். 38.5 வரைக்கும் அது ரீச் ஆகும், அது போகும். அதுக்கப்புறம் டிகிரிஸ் ஆயிட்டு 37.2ல வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். சோ அது வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க கவனிக்க மாட்டாங்க. வெறும் நேட்டு வருவாங்க, முட்டை திருப்புவாங்க, அப்படியே வச்சு போயிடுவாங்க. ஆனா உள்ள பல்ப் ஏரியான்னு பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா சில கஸ்டமர் வந்து நான் 2 நாளா பல்ப் தெரியல போலங்க, நான் கவனிக்காம போயிட்டேன், அதனால வந்து சரி குஞ்சு பொறிக்கலாம் மாதிரி சில கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா உங்களுக்கு பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சுனாக்கா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த உள்ள கூலிங் ஆயிடும். உள்ள வந்துட்டு டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்ச ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல்ல 35க்கு கீழே வரும்போது 35 டிகிரி செல்சியஸ் கீழே வரும்போது உங்களுக்கு கலர் ஆன் ஆயிடும். அலாரம் செட் பண்ணிருக்கேன். 35 கீழே உங்களுக்கு வந்து வந்தவொடனே அலாரம் அடிச்ச உடனே ஓகே கஸ்டமர் வந்து விழுப்பாயிடலாம். ஓகே நமக்கு அலாரம் அடிக்கிறாக்க பல்ப் ஃபீஸ் போயிடுச்சு அர்த்தம். ஆனா அலாரம் எப்பவுமே எப்ப அடிக்குன்னு கேட்டீங்கன்னா பாக்ஸ் திறந்துட்டு இப்போ முட்டை திருப்பத்துக்காக பாக்ஸ் திறப்பீங்க. திறந்த உடனே என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்துட்டு லோவா இருக்கும்போது உங்களுக்கு கலர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்துட்டு இப்போ நம்ம திறந்து கையில வச்சிருக்கோம். இப்போ நான் போட்டுறேன் பாருங்க, கலர் அடிக்க பாருங்க. இப்போ 30.5 தான் இருக்குது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர். இதே நம்ம வந்து மூடிட்டோம் அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் அதான் இப்போ நம்ம வந்து திறக்கும் பொழுது அலர் அடிக்கும். ஏன்னா லோ டெம்பரேச்சர் அலர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல உங்களுக்கு வந்து பல்ப் ஃபீஸ் பண்ணாலும் 35 செல்சியஸ் உங்களுக்கு வந்து அலர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இண்டிகேஷன் வந்து அது கரெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க மூடிட்டீங்க, இப்போ பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பாருங்க, ரைஸ் ஆகும் பாருங்க. ஓகே 30.6 7 8 அப்படி வருது. ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37.5 உங்களுக்கு பல்ப் ஆஃப் ஆயிடுங்க.
ஓகே சார். 37.5ல பல்ப் ஆஃப் ஆயிடும். திரும்ப வந்து அது 38 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே போகும், கொஞ்சம் மூவ் ஆகும், கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அப்போ திரும்ப 37.2ல மறுபடியும் வந்துட்டு பல்ப் ஆஃப் ஆயிடும். இந்த அலாரம் பார்த்தீங்கன்னாக்கா 35 ரீச் ஆகும்போது அலாரம் ஆஃப் ஆயிடுங்க. 35 டிகிரி ரீச் ஆகும்போது அலாரம் ஆஃப் ஆயிடும். அலாரம் தொடர்ச்சி அடிச்சிட்டு இருக்காது. 35 ரீச் ஆகணும் அலாரம் ஆஃப் ஆயிடும். சார் இப்போ கஸ்டமர் எப்படி சார் இது முட்டை வைக்கிறதுக்கு முட்டை வைக்கணும்னா? ஓகே சார். இப்போ வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ இன்குபேட்டர் வருது அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து நம்ம காட்டன் பாக்ஸ்ல பேக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ பாக்ஸை பிரிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உள்ள என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இதில் வந்து பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணி வைக்கிற பவுல் ஒன்று வந்துருங்க, சரிங்களா? ஒரு பல்ப் ஒன்று கொடுத்துருவாங்க, இது எக்ஸ்ட்ரா ஸ்டார் பல்பு. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரில்லுங்க. இந்த கிரில் என்ன உங்களுக்கு ஈரப்பதம் அதிகப்படுத்துறதுக்காக. ஓகே. இப்போ இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 80 டேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50லேருந்து 70% ஈரப்பதம் போதுங்க. கடைசி 3 நாளில் 80 to 90% ஈரப்பதம் இருந்தால் தான் உங்களுக்கு பொறிப்புத்திறன் சிறப்பாக இருக்கும். ஸோ 2 விஷயம். ஒன்று, டெம்பரேச்சர் சரியாக அந்த ஐடியல் டெம்பரேச்சர் 37.5ங்கிறது கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ரெண்டாவது, மாய்ச்சர் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா சரியா அந்த பொரிக்கும் போது 80-90% இருந்தாலும் ஈரப்பதம் இருந்தால் தான் பொரிக்கும், சிறப்பாக பொரிக்கிறது இருக்கும். அப்போ தான் எல்லா முட்டையும் உங்களுக்கு பொரிச்சு வரும். ஸோ அதுக்காக வேண்டிய நம்ம வந்து சின்ன செட்டப் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் நான் கழட்டி போட்டு தான் அனுப்புவேன். ஜஸ்ட் மாட்டிருக்கேன், அது உள்ள கழட்டி தான் கிடக்கும். ஸோ அதை எடுத்து அவங்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் கவர் சுற்றுற இந்த பல்ப் எடுத்து முதல்ல மாட்டிக்கணும், சரிங்களா? ஸோ மாட்டிட்டு இந்த பல்பு, இந்த கிரில் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பல்ப், இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து கடைசி 3 நாள் நீங்க பயன்படுத்த வேண்டிய, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 80 டேஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து நமக்கு என்னன்னா மாய்ச்சர் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதை அளக்கிறதுக்கான கருவி வந்து இந்த ஹைக்ரோமீட்டருங்க, சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய 30.9 செல்சியஸுங்க. அது ஹீட் தேவையில்லை, நம்ம இதை பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தெர்மோஸ்டேட்ல பார்த்துருக்கோம். நமக்கு இது முக்கியமான ஹைக்ரோமீட்டர் பார்க்க வேண்டியது இந்த மாய்ச்சருக்கு பாத்தீங்களா, இப்போ 82% மாய்ச்சர் பாத்தீங்கன்னா. இப்போ என்னன்னா இப்போ ஓரளவுக்கு மழை காலமா இருக்கிறதால உங்களுக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கிறதால உங்களுக்கு ஈரப்பதம் அதிகமா இருக்குது. 82% ஈரப்பதம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம எப்படி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்குபேட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 18 டேஸ் உங்களுக்கு 50 to 70% ஈரப்பதம் தான் போதும். கடைசி 3 நாள் உங்களுக்கு 80க்கு மேல 90% ஈரப்பதம் வேணும். இந்த மாய்ச்சர் வந்து கடைசியா 3 நாள் தேவைப்படும். சோ அப்போ வந்து உள்ள வந்து நம்ம வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதால, செயற்கை பண்றதால உள்ள வந்து மாய்ச்சர் குறைஞ்சிடும். சோ அந்த மாய்ச்சர் வந்துட்டு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் நம்ம இந்த மாதிரி உள்ள தண்ணி ஃபில் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். சோ இது வந்து கடைசி 3 நாள் எப்படி நம்ம வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்றதுக்கு அவசியம் இந்த ஹைக்ரோமீட்டர் தேவைப்படுங்க. இது வாங்கிக்கிறது பெட்டருங்க. ஆனா இது சேர்ந்து வராது. இது வேணும்னா இது 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்க. இது சேர்த்து நீங்க வந்துட்டு ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். எல்லா இன்குபேட்டருக்கும் இதை வாங்கி பயன்படுத்துறாங்க. இது எதுக்கு வராதுன்னு கேட்டீங்கன்னா 30க்கும் 50க்கு மட்டும் இந்த ஹைக்ரோமீட்டர் வராதுங்க. அடுத்து வரக்கூடிய 100க்கு 250க்கு ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்குமே இந்த ஹைக்ரோமீட்டர் வந்துருங்க. சோ இது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்மியா கொடுக்கறதால நம்ம இதை சேர்க்கறதுல கஸ்டமர் வேணும் அப்படின்னாக்க நம்ம நிச்சயமா தனியா வாங்கிக்கலாங்க, சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இதுல ஒரு ட்ரே மட்டும் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரேயை உள்ள வச்சுக்கிறோம். இந்த எக் ட்ரேல முட்டையை வச்சு உள்ள வச்சுக்க போறோம், சரிங்களா? கடைசி 3 நாள்ல பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து முட்டை திருப்பி விடாதீங்களா? சோ அப்போ வந்து இதுல தண்ணி ஃபில் பண்ணிட்டு இதை வந்து இந்த பல்புக்கு நேரம் நம்ம வச்சுடுங்க. இதை வந்து இந்த பல்புக்கு நேரம் நம்ம வச்சிடணும். ஏன் பல்பு நேரம் வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி 30ல சொன்ன மாதிரி தாங்க. இது என்னன்னா இந்த பல்ப் வந்து தாழ்வா இருக்கிறதால குஞ்சு போய் சுட்டுக்குங்க. சோ அது சுட்டு கூடாத நம்ம வந்து இந்த பல்புக்கு நேரம் இந்த தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறோம். இதோட நோக்கமே இந்த குஞ்சு சுட்டு கூட, வேற எந்த பர்பஸும் அது கிடையாது, சரிங்களா? இதை மேல வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணிடுறோம். அதே போல இப்ப மாய்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்களா, இப்ப கடைசி 3 நாள்ல இப்ப சம்மர் டைம்லாம் பாத்தீங்கன்னா ஈரப்பதம் உங்களுக்கு போதுமான கிடைக்காதுங்க. இந்த மழை காலத்துல ஈரப்பதம் கிடைச்சா உங்களுக்கு 2 டே தண்ணி வச்சா போதும், இல்ல ஒரு டேல தண்ணி வச்சா கூட போதுமானது. அதை அளக்கத்தான் நம்ம கருவி இருக்கும், அதை பாத்துக்க வேண்டியதான். அதே போல சம்மர் டைத்துல பாத்தீங்கன்னா ஈரப்பதம் கிடைக்காதப்போ இந்த கிரேல உள்ள வச்சு இந்த தண்ணி நம்ம ஆல்ரெடி இதுல வச்சிருந்தோம் இல்லைங்களா, இந்த தண்ணி வந்து நம்ம இதுல ஊத்திடுறோம். இதுல ஊத்திட்டு இந்த முட்டி இந்த ஊத்திட்டு இது மேல பாத்தீங்கன்னா ஒரு துணியை நினைச்சு போட்டுருங்க. இதே மாதிரி ஒரு பெரிய துணியை வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா நினைச்சு இது மேல போட்டுருங்க. நினைச்சு மேல போட்டு துணி வந்து இன்னும் கூட நீல அகலமா இருக்கணும். இந்த துணி வந்து 4 பக்கமும் தண்ணில தொட்டமா இருக்கணும். பாத்தீங்க, தண்ணில தொட்டமா இருக்கணும். இப்படி இருந்தா என்ன பண்ணும், மறுபடியும் இந்த துணியை தண்ணி மேல எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஈரப்பதம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆமா உங்களுக்கு வந்துட்டு இதாகும். பாருங்க, இது மேல தூக்கி வச்சு இந்த எக்ட்ரே தூக்கி மேல வச்சு கடைசி 3 நாள் செய்ய வேண்டியதுங்க. இதை மூடிடுறாங்க, சரிங்களா? இதை மூடிட்டோம்னா உங்களுக்கு 3 நாளைக்கு இது கடைசி 3 நாள் இதை ஃபாலோ பண்ணும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈரப்பதம் ரைஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து குஞ்சு பொறிக்கல எந்த சிரமம் இருக்காங்க. இதுதாங்க இதுல 50 உள்ள மெத்தடுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது 100 முட்டை மேனுவல் டைப்புங்க. இது 100 முட்டை மேனுவல் டைப் 120 முட்டை வரைக்கும் வைக்கலாங்க. இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 30-50 பார்த்த மாதிரி இது டபுள் கண்ட்ரோலுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ரிலே மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க. ஏன்னா ரெண்டு பல்ப் வரதால ரிலே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி லோ டெம்பரேச்சர் ஆரம்பி இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு இன்புட் வச்சுறது எல்லாமே வந்துருங்க. இதை கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து இதுக்கு நேரம் வந்துட்டு நான் வந்து உள்ள ஹைக்ரோமீட்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஹைக்ரோமீட்டர் வந்து இந்த கிளாஸுக்கு நேரா பாக்கணுங்கிறதுக்காக தான். கிளாஸ் நேரா உள்ள வச்சீங்கன்னா உள்ள எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அந்த பார்க்கறதுக்காக வேண்டியதான் நம்ம கொடுத்துருக்கோம். கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஹைக்ரோமீட்டர் வந்துருங்க, ஒரு பல்ப் வந்துடும், ஒரு கிரில் வந்துடும். ஸோ இந்த கிரில் மற்ற நம்ம ஏற்கனவே நம்ம 30-50 பார்த்த மாதிரி தான். இந்த கிரில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இதுல வந்து நம்ம இருக்குது
இதுல வந்து நீங்க முட்டை வச்சுக்க போறீங்க சரிங்களா. இதுல முட்டை வச்சுக்க போறீங்க. முட்டையை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டை ஒரு நாளைக்கு 2 முறை முட்டை திருப்பிக்கணும். ஆமா, கடைசி 3 நாள் முட்டை திருப்ப கூடாது. இதுவே அதே போல தான் நம்பர் என்ன சொன்னா அதே போல தான். ஈரப்பதம் பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து முட்டையை வச்சுக்க போறீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதே போல பாத்தீங்கன்னா இதுல வந்து அதே போல தான் எப்போது சொன்ன மாதிரி வந்து தண்ணி வச்சுக்கணும். ஒரு ட்ரே மட்டும் தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். கடைசி 3 நாள் தான் 2 ட்ரே தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். துணி போட்டு இது பண்ணி. ஆமா, துணி இல்ல என்னன்னா இது விஷயம் என்னன்னா இப்ப நீங்க ஒரு ட்ரே தண்ணி ஃபில் பண்ணிருக்கீங்க. இப்ப கடைசி 3 நாள்ல இந்த ஹைக்ரோமீட்டர் செக் பண்ணி பாக்குறீங்க. இப்ப ஈரப்பதம் வந்துட்டு போதுமானது கிடைச்சது 80-90% ஈரப்பதம் கிடைக்குனாக்கா இந்த ஒரு ட்ரே மட்டும் தண்ணி போதுமானது. அடுத்து கிடைக்கல 70 இருக்குது அப்படின்னாக்கா அடுத்து இன்னொரு ட்ரேல தண்ணி ஃபில் பண்றீங்க. அப்போ 80 ரீச் ஆச்சு 85 ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா விட்டுருங்க போதும். வந்துட்டு எப்போதுமே வந்து ஈரப்பதம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹைக்ரோமீட்டர் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் உங்களுக்கு உண்மையான ஈரப்பதம் வந்து உள்ள தெரியும். உடனே தெரியாது உங்களுக்கு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கீங்க. ஒருவேளை இதை தாண்டி கிடைக்கல ஈரப்பதம் கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா அப்ப மட்டும் என்ன அப்படின்னா ஒரு ட்ரேல மட்டும் இந்த கிரில் வச்சுறீங்க. ஒரு ட்ரே மட்டும் இந்த கிரில் வச்சு நம்ம சொன்ன மாதிரி தான் துணியை வந்து நினைச்சு போட்டுருங்க. நீலாக்கமா துணி ஒன்று போட்டு இதை நினைச்சு போடும்போது துணியை நினைச்சு போட்டணும். 4 பக்கமும் உள்ள திணிச்சு விட்டீங்க அப்படின்னாக்கா தண்ணி மேல உறிஞ்சிருக்கும் ஈரப்பதம் ராசி ஆகும் சரிங்களா. ஈரப்பதம் வந்து நம்ம ஸ்டெப்பா வந்து ஈரப்பதம் கிடைக்காத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிடுவேன். ஆனா நான் இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பிட்டுறேன். இந்த கிரில் அந்த 2 வாட்டர் ட்ரே இந்த ஹைக்ரோமீட்டர் இது எல்லாமே 100ல வந்துருங்க சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு வாரண்டி இருக்குங்களா? 6 மாசம் வாரண்டி. நம்ம மிஷின் எல்லாத்துக்கும் 6 மாசம் வாரண்டி. அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? சர்வீஸ் ஒண்ணுங்க எப்பவுமே 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது பொருள் போயிடுச்சுனாக்கா நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இதை போச்சுனாக்கா உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பா உண்டு. அதுக்கான காசு மட்டும் நம்ம வந்துட்டு நீங்க பே பண்ண மாதிரி இருக்கும். மற்றபடி சர்வீஸ் நமக்கு எப்பவும் உண்டு. ஓகே சார். இப்போ நம்ம பாக்குறது வந்துட்டு 250 முட்டை மேனுவல் டைப்புங்க. இதுதான் மேனுவல் டைப்ல நம்ம அதிகமா பண்ண முடியுதுங்க. மேனுவல் டைப்ல நம்ம அதிகமா பண்ண முடியாது. 250 முட்டை மேனுவல் டைப்புங்க. இது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலயும் கிளாஸ் வந்துருக்கு. அதே போல 100லயும் கிளாஸ் வரும். இது 250 கிளாஸ் வருங்க. இது கிளாஸ் நேரம் நீங்க வந்துட்டு ஹைக்ரோமீட்டர் வச்சு பார்க்கணுங்கிறத நமக்கு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இதுல வந்து செலக்ட் கண்ட்ரோல் போட்டுருங்க. இயல்பாக பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டது எல்லாமே ஒரு W1 கண்ட்ரோல் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் வந்துடும். இந்த 250 மட்டும் மேனுவல் டைப் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் கண்ட்ரோல் அப்ப இருந்து போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம இதை மாத்தாம இதுல மட்டும் செலக்ட் கண்ட்ரோல் போட்டு கொடுத்துருங்க. இது கண்ட்ரோல் மட்டுமே 1200 வருங்க. போட்டேன் கண்ட்ரோல் இது. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் எல்லாத்துக்கான கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. இதுல வந்து ஆல்ரெடி இருக்க மாதிரி எல்லா செட்டப்பும் இதுல வந்துருங்க சரிங்களா. இதுக்கான வந்து நம்ம வந்து இதை செட் பண்றதுக்காக இங்க பாத்துங்க இதுக்கான நீங்க கொடுத்துருவோம் பாத்தீங்களா. இதை வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணிடணும். இந்த அடாப்டர் வந்து இந்த 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 இது வந்து போட்டு வேண்டியதாங்க. ஓகே. இதை கனெக்ட் பண்ணிட்டு இதை நீங்க வந்து பவர் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஆன ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான் சரிங்களா. உங்களுக்கு அதே போல வந்துட்டு அந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் டெம்பரேச்சர் மாய்ச்சர் எல்லாமே நமக்கு வந்து மாய்ச்சருக்கான ஹைக்ரோமீட்டர் கொடுத்துருவேன். டெம்பரேச்சருக்கான கண்ட்ரோல் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ரே வந்துருங்க. ஹைக்ரோமீட்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணியை வந்து கூட குறைய வச்சுக்கிறோங்க. இந்த 2 ஃபேன் எப்பவும் ரன் ஆகிட்டு இருக்கும். உள்ள 2 பல்ப் இருக்கும். பல்ப் மட்டும் ஃபீஸ் போச்சுன்னா நீங்க இதே போல வந்துட்டு பல்ப் அலுமினியம் ஃபைல் கவர் சுத்திட்டு பல்ப் மாத்திடுங்க. இந்த எக்ஸாஸ்ட் பண்ண வரும். இதுல மட்டும் இந்த 250 மட்டும் ஒரு எக்ஸாஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு உள்ள வந்து இப்போ 100 முட்டைக்கு மேலேயே நீங்க வந்து லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா சில நேரங்களில் வந்துட்டு அதாவது பல்பே எரியாது. உங்களுக்கு ஹீட்டே தேவைப்படாது. அதனால ஓவரால் எல்லா முட்டையோட கரு வளர்ச்சியும் பாத்தீங்கன்னாக்கா ஹீட் வெளியிடும். முட்டையே ஹீட் வெளியிடும். அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா உள்ள வந்து காத்த ஆட்டோமேட்டிக்கா உள்ள எடுத்து உள்ள கூடிய அதிகமான ஹீட்டை வெளியே தள்ளிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமான மட்டும் தான் ரன் ஆகும். மற்றபடி சும்மா தான் இருக்கும். அதிகமான உள்ள வந்து காத்த எடுத்து அதிகமான ஹீட்டை வந்து இந்த ஹோல் வழியா வெளியே தள்ளிட்டு இதுல ஹோல் கொடுத்துருவீங்களா. இந்த ஹோல் வழியா வெளியே தள்ளிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருங்க. இதாங்க இது கான்செப்ட். இதோட பொறுப்பித்திறன் சிறப்பா இருக்கும். கிட்டத்தட்ட 80% ரிசல்ட் பக்கா இருக்கும். சார் நீங்க ஹோல் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார் கொடுத்துருங்க சார். கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படுது எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு என்னோட நம்பர் இருக்கு சார். வந்துட்டு அதை பார்த்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணுங்க.